பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் பொதுவான சில விஷயங்களை பற்றி கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, நாம் எதை பேச வேண்டும், எதை உச்சரிக்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும். நல்லதை பார், நல்லதை கேளு, நல்லதை பேசு. இதை முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். ஒரு 3 குரங்கு இருக்க மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். அதில் ஒரு குரங்கு 2 காதையும் பொத்திக்கிட்டு இருக்கும். இன்னொரு குரங்கு 2 கையால் வாயை பொத்திக்கும், இப்படி வச்சிட்ருக்கோம். இன்னொரு குரங்கு 2 கண்களையும் இப்படி பொத்தி கொண்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த 3 குரங்கு இருக்கிற பொம்மை நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். இதை படமாக கூட வெளியிட்டிருக்காங்க. இதோடைய பொருள் என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கெட்டதெல்லாம் கேட்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை பார்க்காதே. நம்மளுடைய புலன்கள் வழியாக நாம் கேட்பவை, பார்ப்பவை, பேசுபவை, இவைதான் நம்மை உருவாக்குகின்றன. நம்ம நல்லதையே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மனசு நல்லதையே நினைக்கும். நம்ம நல்லதையே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மனசு பாசிட்டிவாகவே இருக்கும். நம்ம நல்லதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது. உடனே நீங்கள் சொல்லலாம், அது எப்படி சார் முடியும்? வெளியே நடந்து போகிறோம், தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்க்கக்கூடாத சில விஷயங்களெல்லாம் கண்ணிலே படுகின்றன, கேட்கக்கூடாத சில விஷயங்களெல்லாம் காதில் விழுது. சில பேர் எதோ பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு இடத்துல சண்டை நடக்குது, கடுமையான சொற்களால் 2 பேரும் திட்டிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம காதில் விழுது. நமக்கு அது சம்பந்தம் இல்லைனாலும் நம்ம காதில் அது விழும்போது மனதிலே அது பதிந்து விடுகிறது. அதே போல் தீயவை நடைபெறும் பொழுது நாம் தெரியாமல் அந்த இடத்திற்கு சென்று விட்டால் அந்த தீமையான செயல்களை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. செவி வழியாக, கண் வழியாக பல விஷயங்கள் நமக்கு உள்ளே சென்று மனதிலே தங்கி விடுகின்றன. அது நமது மனதிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது நமது மனதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. நம்ம கேட்குற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள்லாம் நம்மளுடைய மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த தாட் நமக்கு வரும். நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் நம் மனதில் அது பதிந்து விட்ட பிறகு சில பேருடைய மனம் அதை வைத்து கற்பனை செய்யும். இந்த மாதிரி நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும், ஐயோ ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி ஆயிட்டா. இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, யாருக்கோ ஏதோ ஒரு கெடுதல் நடைபெறுகிறது, அதை இவர்கள் பார்த்து விடுகிறார்கள். பார்த்த உடனே தனக்குள் ஒரு பயம் வந்து விடுகிறது.